Check my walk and the talk, coming close to you. Got the shades and the cap with my uniform too. ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஸ்ட்ரைட்டா வரலனாலும் அங்க இருக்கிற உள்ளே இருப்பாங்க இல்லையா, ஸோ ഞാൻ അന്ന് പറഞ്ഞപ്പോ നിനക്ക് വിശ്വാസമായില്ല. அவங்க மூலமா எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. உள்ள கொண்டு போய் சேர்க்க முடியாம கதைகளை, இல்லைனா ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஸ்ட்ரைட்டாவே எனக்கு வந்திருக்கு. நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. എന്തൊരു തൊലിക്കട്ടി, അത് തനിക്ക് എപ്പോഴാണ് മനസ്സിലായത്? ഇപ്പോഴേ മനസ്സിലായുള്ളൂ. நடிக்க போன இடங்கள்லுமே ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய ஆடிஷன்லாம் போகும்போது சில இடங்களில் நான் செலக்ட் ஆவேன். செலக்ட் ஆகிட்டு ஹீரோக்கு மட்டும் நீ பண்ணணும். നാട്ടുകാർ കണ്ടാ കുളിപ്പിച്ച് കിടത്തി വെള്ളം വിരിച്ച്, അത് കുഴിയിലേക്കുള്ള ഡ്രസ്സിംഗ് അല്ലേ? ஆக்சுவலாக ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான் அவர், அவங்க பேர் நான் சொல்ல விரும்பலை. இப்போ ரொம்ப நல்ல பெரிய இடங்கள்ல இருக்காங்க, நிறைய லாங்குவேஜில் நடிச்சிட்டு இருக்காங்க. சீரியல்ங்களா சினிமா படத்தில் ഭയങ്കര വെടിവെപ്പുകാരനാണ്. அவங்களோட படத்தில் வில்லேஜ் கேரக்டராக நான் செலக்ட் ஆனேன். அவருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற காரணத்தால் வந்து நான் அதை பண்ண முடியல அந்த ப்ராஜெக்ட். இல்லையா எனக்கு இவ குரங்கமாரே பண்ண இஷ்டம் இல்லை. ஆனால் எனக்கு பதில் இன்னொருத்தவங்க பண்ணாங்க. அவங்க வந்துட்டு இப்போ நல்லா பெரிய இடங்கள்ல தான் இருக்காங்க. இது ஒரு மாதிரி கோத்தாளத்துல இடவாடாய் போயில்லை. அவங்க கூடவே சேர்ந்து நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்ம இருக்க வேண்டிய இடமாச்சே. എന്നെ കൊണ്ട് ഈ നാട്ടുകാർക്ക് ദ്രോഹം അല്ലാതെ എന്തെങ്കിലും ഗുണം ഉണ്ടായിട്ടുണ്ടോ? ഞാൻ തന്നെ ഇവിടെ കയറി ഇറങ്ങാൻ തുടങ്ങിയിട്ട് കാലം കുറയായി.